விநாயக பெருமானுடைய அவதாரத்தை பற்றி பல பேர் பல கதையை சொல்லியிருக்காங்க. நம்ம கந்தபுராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, கஜமுகாசுரனை வதம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்தபோது சிவபெருமானும் பார்வதியும் கைலாயத்தில் இருந்த மந்திர சித்திர சபைக்கு வராங்க. ஏன் மந்திர சித்திர சபைனா, அந்த சபையில் 7 கோடி மந்திரங்கள் சித்திரமாக வரையப்பட்டிருக்கும். அந்த மந்திர சித்திர சபைக்கு வராங்க. அங்க 2 சமஷ்டி பிரணவம் வியஷ்டி பிரணவம் 2 பிரணவம் இருந்தது. கஜமுகாசுரனுடைய வதம் நிகழ வேண்டும் என்பதற்காக சிவபெருமானும் பார்வதியும் கருணையோடு அந்த சமஷ்டி பிரணவத்தையும் வியஷ்டி பிரணவத்தையும் நோக்கிய போது சமஷ்டி பிரணவமும் வியஷ்டி பிரணவமும் ஒன்றாக இணைந்து ஓம் என்கிற பிரணவமாகி அந்த வடிவத்தில் விநாயக பெருமான் அவதாரம் செய்தார். இதுதான் விநாயகருடைய அவதார கதையாக திருப்பு